அடடே! என்னடா இது தர்ஷிகா வந்து சரியா வெளிய தெரியல அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா இன்னைக்கு வந்த 3 ப்ரோமோவுமே தர்ஷிகா, தர்ஷிகா, தர்ஷிகானே வந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா குயிக்கா போயிட்டு லைவ்ல என்னன்றத பார்த்துருங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நேத்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து விஷால்ட்ட வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாரி தர்ஷிகா மேல உனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு. அவர் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில கையில அடிச்சு சத்தியமே பண்ணிருவாரு. ஸோ அத வந்து அன்ஷிதா போயிட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவன பிடிக்கும். அவனுக்கும் என்ன பிடிக்கும். நீ வேணா இப்ப போய் திரும்ப கேளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மறுபடியும் அன்ஷிதா போயிட்டு விஷால்ட்ட பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நேத்து எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம். எனக்கு வந்து உன்ன எப்படி பிடிக்குமோ அதே மாரி தான் எனக்கு அவளையும் பிடிக்கும். எனக்கு கிரஷ் கூட இல்ல அப்படின்ற மாரி தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, அடுத்து அன்ஷிதா ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கப்போ, தர்ஷிகா வந்து அத கவனிக்காமலே போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து பிரேக் டவுன் ஆயி அன்ஷிதா வந்து ஆனந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "அன்ஷிதா நான் ஒண்ணு கேட்கிறேன். உனக்கு எது வந்து விஷால் மேல பொசெசிவா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோனே அன்ஷிதா பயங்கரமா டென்ஷன் ஆயி, "இல்ல, இல்ல, இல்லவே இல்ல" அப்படின்றாங்க. அது இப்போ நீயும் விஷாலும் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. இப்போ விஷாலுக்கும் தர்ஷிகாக்கும் நடுவுல கிரஷ் இருக்க மாரி தெரியுது. ஆஸ் அ ஃப்ரெண்டா உனக்கு விஷால் மேல பொசெசிவா இருக்கா? அப்படின்னு நான் கேட்டேன். அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லவே இல்ல அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்குமே ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி நான் உனக்கு கேட்கணும். இதுக்கு பதில் நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கேட்கல. உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இது வந்து நெறைய பேர் அப்படி யோசிப்பாங்க. ஸோ அத கிளாரிஃபை பண்றதுக்கு இத நீ சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்காக தான் இந்த கேள்விய கேட்டேன் அப்படின்றாங்க. ஆஃப் கோர்ஸ் அவங்க நம்மள தான் சொல்றாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ அன்ஷிதா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே மெச்சூர்டா தான் இந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. நெறையாவே இந்த விஷயத்துல அடிபட்டுருப்பாங்க போல. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. ஸோ ஆனந்தி பார்த்தீங்கன்னா, இத தான் சொல்லுவாங்க. எனக்கு விஷால் வந்து அவகிட்ட என்ன சொல்றான் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? எனக்கு என்னமோ விஷால் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க மாரி தான் இருக்கு பண்ற எல்லா விஷயங்களையும். ஏன் வந்து உங்ககிட்டலாம் வந்து சுத்தமா கிரஷும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு அப்படின்றது தான் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, கிளியரா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் வெளிய பயங்கரமான அடிலாம் வாங்கியிருக்கேன். அதே தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன். நான் அந்த வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்றத நான் 100% கிளியரா இருக்கேன். அத நான் பண்ணவும் மாட்டேன். விஷாலுக்கு வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனா தர்ஷிகா தான் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி கன்வே ஆயிடும். அந்த ஒரு கன்சர்ன்ல தான் நான் இந்த இஷ்யூக்குள்ளாரயே நுழைஞ்சேன். பட் எனக்கு நேத்தே ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம தேவையில்லாம இதுக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. அண்ட் பவித்ராவையும் சொல்றாங்க. இந்த ராணவ் விஷயத்துல வந்து நம்மளே நோட் பண்ணியிருப்போம். அன்ஷிதா போய் அத உடனே கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. ராணவ் கிட்டயும் சரி, பவித்ரா கிட்டயும் சரி, இந்த மாதிரி நீங்க வந்து கன்டென்ட்காக பண்ணாதீங்க. அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அத நம்ம பார்த்திருப்போம். ஷார்ட்டா சொல்லணும்னா இதுதான் நடந்துச்சு. பட் இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா, குயிக்கா இப்பவே போயிட்டு லைவ பாருங்க. ஸோ தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு பண்றாங்களா? இல்ல இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இல்ல வந்து இது ஒரு கன்டென்ட்டா வெளிய போகட்டும் அப்படின்னு நெனச்சு பண்றாங்களா? அப்படின்னு நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அண்ட் விஷால் பண்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆவுது? ஏன் வந்து தர்ஷிகா கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்றாரு? மத்தவங்க கிட்டலாம் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோவ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.